யோசனை பண்ண மாட்டேங்கிற? தனியாக 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 இருக்கணும். எத்தனை நாள் தான் தனியாக இருக்க முடியும்? சேர்ந்து வாழ்வோம். குழந்தைக்கு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நிறையா பேர் இருக்கிற இடத்துல பொண்ணு கொடுங்க. நிறையா பேர் இருக்கிற இடத்துல பொண்ணு எடுங்க. அப்படி இருந்தால் நம்ம சமூகம் வீணாக போகாது. எந்த சமூகமே வீணாக போகாது. நான் தான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஜாதகம் சரியில்லை, அது சரியில்லைன்னு நீங்கள் அலைய வேண்டாம். நிறைய ஜாதகம் இருக்குது. ஜாதகத்தை விடுங்க. 30 வயசு மேலே 30 வயசு ஜாதகமே பார்க்க வேண்டாம். வசதியாக பார்க்க வேண்டாம். நல்ல குணமாக நல்ல குடும்பமாக பாருங்க. நல்ல குணவதியாக இருக்காளா அப்படி பாருங்க. நல்ல குடும்பத்தில் வந்திருக்காளா பாருங்க. முடிச்சு கொடுத்துங்க. 5 வயசு 6 வயசு ஓகே. 1 வயசு 4 வயசு 4 வயசு 5 மாதம் 6 மாதம் இதெல்லாம் பிற்காலத்துக்கு அவளுக்கு தான் பிடிக்கும். அந்த காலத்துலாம் 16 வயசு பண்ணியிருக்கா. அன்னைக்கு ஏன்னா ஒருத்தர் பலகீனமானாலும் ஒருத்தர் தெம்பா இருப்பா. ஆம்பளையோ பொம்பளையோ நம்ம தாத்தா பாட்டியை பார்க்குறோமே. நம்ம இன்னைக்கு 80 வயசு தாத்தா பாட்டியை பார்க்குறோமே. 2 பேரும் தெம்பா இருக்கா. அவளுக்கு வயசு எத்தனை வயசு வித்தியாசம் தெரியுமா இருக்கும்? மினிமம் 10 வயசு இருக்கும். தாத்தா பலகீனமாக இருந்தால் பாட்டி இழுத்து போட்டு பண்ணுவா. பாட்டி பலகீனமாக இருந்தால் தாத்தா பண்ணுவா. அது மாதிரி நம்மளோட குழந்தை இருக்க வேண்டாமா? ஒரே வயசில் ஈக்குவல் வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா 2 பேருக்கும் பலகீனமாக இருந்தா யார் காப்பாற்றும்? அதுவும் நம்ம உறவே இருக்கக்கூடாதுங்கிறோம். இப்போ அந்த நேரத்தில் எந்த உறவு நமக்கு கை கொடுக்கும்? எல்லாத்தையும் யோஜனை பண்ணிட்டு நல்லபடி பழைய நிலைப்படி வயசுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த குழந்தைகளுடைய குணாதிகள் அவசியங்களை பார்த்து நல்ல குடும்பமாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. சௌக்கியமாக இருப்பா. சும்மா ஜாதகம் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு பணமோ படிப்போ பார்த்து இதெல்லாம் பார்க்காதுங்க. இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணால் அதெல்லாம் சரியாக இருக்க மாட்டேங்குது. ஒத்துமை வர மாட்டேங்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு 35 வயசு ஆகுது, பையனுக்கு 42 வயசு ஆகுது. ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த ஆரம்ப பால்ய சிநேகிதம் பொடிச்சு பால்யத்தில் கல்யாணம்னா அந்த பால்ய சிநேகத்தோட அந்த இதெல்லாம் வளரும். பாசம் பந்து ஸ்நேகம் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு வளரும். அது கடைசி வரையும் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. ஒத்துமையாக இருப்பா. ஆனால் இன்றைக்கி ஏதாவது ஒருத்தன் ஒரு குரடி கலப்பி விட்டா போருங்க. ஒத்துமை இல்லை, சந்தேகம் வரும். அதனால சில பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் வேண்டாமே. பழைய காலப்படி அந்த காலப்படி பெரியவாலாம் சொன்னாப்படி அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போமே. என்ன சொல்கிற? நான் சொன்னது தப்பா? மன்னிச்சுக்கோ. ஏதோ எனக்கு தோணிச்சு சொன்னிச்சேன். நிறையா கல்யாணங்கள் நடக்கட்டும், சௌக்கியமாக இருக்கட்டும், காலத்தில் நடக்கட்டும். இவா சொன்னா வேறு எதுவும் பொறுத்தும் பார்க்காதுங்கோ. பணம் பொறுத்தும் பார்க்காதுங்கோ, படிப்பு பொறுத்து பார்க்காதுங்கோ, ஹைட்டு பொறுத்தும் பார்க்காதுங்கோ. அதெல்லாம் வேண்டாம். நல்ல குணமாக நல்ல குடும்பமாக எப்படி இருக்கா அப்படி பார்த்துன்னு அழகாக இருக்காளா, குணவதியாக இருக்காளா, குணவானாக இருக்கானா, நல்ல தர்ம சிந்தனையாக இருக்கானா, அதை மட்டும் வருங்கோ. அவள் சௌக்கியமாக இருப்பாள். பகவான் மேலே சொல்கிறேன், நம்ம காஞ்சி மகா பெருவாளுடைய அனுகிரகத்தோடு சொல்கிறேன். அவளாம் சௌக்கியமாக இருப்பாள். வேறு எதையும் பார்க்க வேண்டான்னு என்னுடைய தாழ்ந்த அபிப்பிராயம். வேண்டுகோள். வாழ்க நலமுடன்.